திமுக இளைஞர் அணியின் செயலாளராகவும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் ஆற்றிய பணிகளை அங்கீகரிக்கும் வகையில் துணை முதலமைச்சராகியுள்ள உதயநிதி ஸ்டாலின் கடந்து வந்த பாதையை பார்க்கலாம். ஆண்டு பிறந்த உதயநிதி டான்பாஸ்கோ பள்ளியில் பள்ளிப் படிப்பை முடித்து லயோலா கல்லூரியில் பட்டப்படிப்பு பயின்றார். 2008 ஆண்டு திரைப்பட தயாரிப்பாளரான அவர் ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தின் மூலம் நடிகரானார். அவர் நடிப்பில் கடைசியாக வெளியான படம் மாமன்னன். இதனிடையே கடந்த 2018 ஆண்டு திமுகவில் இணைந்தார். திமுக உறுப்பினராக பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட உதயநிதி 2018 ஏப்ரல் 1 தமிழ்நாட்டின் காவிரி உரிமைக்காக வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதானார். தொடர்ந்து பல போராட்டங்களில் பங்கேற்ற அவர் திமுக நடத்திய ஊராட்சி சபை கூட்டங்களில் பங்கேற்று மக்களுடன் கலந்துரையாடினார். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் பயணித்து திமுக கூட்டணிக்கு ஆதரவு திரட்டினார். குறிப்பாக மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஒன்றிய பாஜக அரசை அம்பலப்படுத்தும் வகையில் அமைந்த அவரது ஒற்றை செங்கல் பிரச்சாரம் தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளில் எல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தியது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 39 தொகுதிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்தது. 2019 ஜூலை 4 திமுகவின் இளைஞரணி செயலாளராக உதயநிதியை கட்சி தலைமை நியமித்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் சென்னை சேப்பாக்கம் தொகுதி வேட்பாளராக களமிறங்கிய உதயநிதி சேப்பாக்கத்தில் மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் தொடர் பயணங்கள் மேற்கொண்டு திமுக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். 2021 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணி வெற்றி வாகை சூடியது. மாபெரும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் பதவியேற்ற போது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்றார். சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் தொடங்கி ஃபார்முலா 4 கார் பந்தயம் வரை திமுக ஆட்சி தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறையின் பொற்காலம் என்று சொல்லும் அளவுக்கு உதயநிதியின் செயல்பாடுகள் அமைந்துள்ளன. இந்நிலையில் திமுகவின் இளைஞரணி செயலாளராகவும் தமிழ்நாட்டின் அமைச்சராகவும் உதயநிதி ஆற்றிய பணிகளை அங்கீகரிக்கும் வகையில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதியை நியமித்துள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.